பிரைஸ் த லார்ட். பைபிள் குயிஸ். ஏசாயா 22ஆம் அதிகாரம். ஏசாயா 22ஆம் அதிகாரத்தில் வரும் பாரம் என்ன? தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். தரிசன பள்ளத்தாக்கில் உள்ளவர்கள் எல்லாரும் எதன் மேல் ஏறுகிறார்கள்? வீடுகளின் மேல். எவைகளால் நிறைந்து என்ன பண்ணி களி கூர்ந்திருந்த நகரம்? சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி. உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் எதனால் கொலையுண்டதில்லை, எதில் செத்ததும் இல்லை? பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. தரிசன பள்ளத்தாக்கின் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் என்னவாகிறார்கள்? வில் வீரரால் கட்டப்படுகிறார்கள். அகப்பட்ட யாவரும் எங்கே ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள், தூரத்துக்கு ஓடியும். எதன் நிமித்தம் மனங்கசந்து அழுவேன் என்கிறார் கர்த்தர்? என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனதின் நிமித்தம். எதை சொல்ல வராதேயுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்? ஆறுதல் சொல்ல. எங்கே அமளியும் மிதியுண்குதலும் கலக்கமும் உள்ள நாளாயிருக்கிறது? தரிசன பள்ளத்தாக்கிலே. இது அலங்கத்தை தகர்த்து எதற்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது? பர்வதத்துக்கு நேரே. யார் அம்பரா துணியை எடுத்து வருகிறான்? ஏலாமியன். ஏலாமியன் அம்பரா துணியை எடுத்து எதனோடு வருகிறான்? ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும். டேஷ் கேடகத்தை வெளிப்படுத்தும். கீர் கேடகத்தை வெளிப்படுத்தும். மகா வடிவான உன் பள்ளத்தாக்குகள் எதனால் நிரப்பப்படும்? ரதங்களால். யார் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள்? குதிரை வீரர். ஏலாமியன் யாரின் மறைவை நீக்கி போடுவான்? யூதாவின் மறைவை. அந்நாளிலே யூதா வன மாளிகையாகிய எதை நோக்கும்? ஆயுத சாலையை. எந்த நகரத்தின் இடிதல்கள் அநேகமாயிருக்கிறது? தாவீது நகரத்தின் இடிதல்கள். எந்த தண்ணீர்களை கட்டி வைத்தனர்? கீழ்குளத்து தண்ணீர். எங்கே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகழை உண்டு பண்ணுவார்கள்? 2 மதில்களுக்கு நடுவே. அக்காலத்திலே அழவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டவர் யார்? சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர். நீங்கள் சாகும் மட்டும் எது நிவர்த்தியாவதில்லை? இந்த அக்கிரமம்.
பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் யாரை துரத்தி விடுவார்? செப்னாவை. கர்த்தரின் ஊழியக்காரன் யார்? எலியாக்கீம். யார் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான்? எலியாக்கீம். எதை எலியாக்கீம் தோளின் மேல் வைப்பேன் என்கிறார் கர்த்தர்? தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை. எலியாக்கீம் தன் தகப்பன் வீட்டுக்கு என்னவாக இருப்பான்? மகிமையான சிங்காசனமாக. கர்த்தர் எலியாக்கீமை எப்படிப்பட்ட இடத்தில் ஆணியாக கடாவுவார்? உறுதியான இடத்தில். கர்த்தர் கடாவும் ஆணியின் மேல் எவர்களுடைய மகிமை அனைத்தையும் தூக்கி வைப்பார்கள்? எலியாக்கீமின் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை. அந்நாளிலே எது பிடுங்கப்பட்டு முறிந்து விழும்? உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி. தேங்க்யூ.